வணக்கம். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு செயின் ஃபேக்டரி சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், மல்லாடி கிருஷ்ணராவ், முதன்மை செயலர் சத்யவதி மற்றும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. அதனை அடுத்து முதல்வர் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உறுதிமொழி வாசிக்க அதனை அனைவரும் பின்தொடர்ந்து சொல்லி உறுதி ஏற்றுக்கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதேபோன்று காங்கிரசார் சார்பில் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் டி. ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, பெத்தபெருமாள், மனோகர், நீல கங்காதரன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மக்களுக்காக வீரத்தோடு எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் என்று சமச்சீர் கல்வி வெற்றி விழா கூட்டத்தில் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் சிவா பேசினார். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் சமச்சீர் கல்வி வெற்றி விழா பொதுக்கூட்டம் மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ்.பி. சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து, தலைமை கழக பேச்சாளர் கந்திலி கரிகாலன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து பேசிய இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா, புதுவையில் அதிக குடியிருப்புகள் கட்டப்பட்ட பகுதி எனது தொகுதியான உருளையன்பேட்டை தொகுதிதான் என்று பேசிய அவர், முதியோர் பென்ஷன் 1000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் திரு ரங்கசாமி தொகுதியில் 500 பேர்களை நீக்கிவிட்டுத்தான் இதனை செய்துள்ளார். மேலும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம் என்று சொன்ன அவர் 5454 பேர்களை வேலையை விட்டு நீக்கியுள்ளார். கடந்த ஆட்சியில் வேலைக்கு வைத்தவர்கள் என்று காரணம் சொல்லும் திரு ரங்கசாமி 20,000 பேரை நீங்கள் வேலைக்கு வைக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பினார். உருளையன்பேட்டை தொகுதியில் கூட 75 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் திரு ரங்கசாமியால் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேலத்துக்கு சென்று அப்பா பைத்தியசாமியிடமா நியாயம் கேட்க முடியும்? 25 கிலோ அரிசி, கல்வி உதவி, முதியோர் பென்ஷன் என அறிவித்த திட்டங்களை முதல்வர் திரு ரங்கசாமி சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று பேசிய திரு சிவா, யாருக்கும் பயப்படும் இயக்கம் திமுக அல்ல, மக்களுக்காக திமுக வீரத்தோடு எதிர்த்து போராடும் என்று பேசினார். கூட்டத்தில் மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர்.வி. ஜானகிராமன், துணை அமைப்பாளர் ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கன்னடி, தொண்டரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நந்தா சரவணன், தலைமை மகளிர் அணி பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன், தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன், உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் ஐ.ஜி. வீரராகு, பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன் மற்றும் நிர்வாகிகள் வை. பாலா உள்பட தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய உணவுக் கழகத்தின் புதுவை மாநில திட்டக்குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுவை தமிழக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்திய உணவுக் கழகத்தின் புதுவை மாநில திட்டக்குழு கூட்டம் சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திட்டக்குழு புதுவை மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமை தாங்கினார். இந்திய உணவுக் கழக சென்னை பொது மேலாளர் ஜெகதீசன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் புதுவைக்கு மத்திய உணவுக் கழகத்திடமிருந்து வரும் அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விவரம், அவற்றின் அளவுகள் மற்றும் தரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் குறைந்த செலவில் அவற்றை மத்திய அரசிடமிருந்து பெறும் வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
கூட்டத்தில் திட்டக்குழு உறுப்பினர்கள் சுந்தரமூர்த்தி, திருமால், நடராஜன், வழக்கறிஞர் அசோகன், புதுவை மேலாளர் கண்ணன் மற்றும் உணவுக் கழக தமிழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சமச்சீர் கல்வி வெற்றி பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் புதுவையில் நடைபெற்றது. இதில் மாநில திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளர் திரு சிவக்குமார் கலந்து கொண்டு சமச்சீர் கல்வி திட்டம் தலைவர் கலைஞருக்கு கிடைத்த வெற்றி என்று பேசினார். நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகையில், சமச்சீர் கல்வி என்பது அனைவருக்கும் ஒரே சமமான சீரான கல்வியை தருவதாகும். இதனை அனைத்து மக்களும் பெற வேண்டும். ஒரு சாரார் மாத்திரமே இதனை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக அனைத்து மக்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்திலே இந்த சமச்சீர் கல்வியை கொண்டுவர மிக சிறந்த ஒரு நிபுணர் குழுவை ஆலோசித்து கொண்டு வந்தார். ஆனால் தற்போதைய முதல்வர் இது போன்ற கல்வி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற நோக்கில் ஒருவேளை அவர் படித்த பள்ளியின் பாதிப்பாக இருக்கலாம், ஆகவே சமச்சீர் கல்வியை கொண்டு வரக்கூடாது என்று பல்வேறு தடைகளை கொண்டு வந்தார். ஆனால் மக்களும் நீதிமன்றங்களும் கலைஞர் அவர்களின் கருத்துக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டது. சமீபத்திலே புதுவை மாநில முதல்வர் கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வருத்தப்பட்டார்கள். அதாவது அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேருகின்றவர் முதல் ஆண்டில் தோல்வி அடைகின்றனர் என்று கூறினார். அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால், இதுபோல மனப்பாடம் செய்து எழுதுகின்ற பழக்கத்தினால் ஏற்படுகின்ற தவறுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் தற்போது ஒட்டுமொத்த முறையை மாற்றப்பட்டுள்ளது என்று பேசிய SP சிவக்குமார், இந்த கூட்டத்தின் வாயிலாக புதுவை முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், புதுவையில் பாரதி, AFT, சுதேசி, ஸ்பின்கோ ஆகிய 4 மில்கள் இருக்கின்றன. இந்த மில்களை முறைப்படுத்தி வெளியில் தேவையான துணி வகைகளை ஆர்டர் எடுத்து மில்லினை இயக்கினால் புதுவையில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் என்பதே இருக்காது. இதனால் புதுவையில் குற்ற சம்பவங்கள் நடக்காது. எனவே புதுவை முதல்வர் இந்த மில்களை இயக்கி வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தினை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசிய SP சிவக்குமார், PNL நிதி நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கானோர் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து இருந்தனர். தங்களது நகைகளையும் பலர் அடமானமாக அங்கேயே வைத்திருந்தனர். அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று நூற்றுக்கணக்கான மக்களாக குறைந்துள்ளனர். காரணம், அதில் பலர் பணம் கிடைக்கவில்லையே என்ற கஷ்டம் தாங்காமல் இறந்துவிட்டனர். அவர்களது வாரிசுகளுக்கு கூட அந்த பணம் கிடைக்காது போல் தெரிகிறது. எனவே இனியாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு முதலீடு செய்த தொகையை பெற்றுத்தர முதல்வர் திரு ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை மூலக்குளத்தில் ஆயுதத்தால் தாக்கி வாலிபரை கொலை செய்த குற்றவாளிகளை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்தனர் என்று SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், கடந்த 17ஆம் தேதி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மூலகுளத்தில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வாலிபர் அடையாளம் தெரியாதவாறு ஆயுதத்தால் பலமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் என்று புகார் கொடுத்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் இறந்து போன நபர் திருச்சிற்றம்பலத்தைச் சேர்ந்த முருகவேல் என்பது தெரிய வந்தது. மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான விமல்குமார், ரவிக்குமார் என்பவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் கைது செய்யப்பட்டனர் என்றும், அவர்கள் குடும்ப முன்விரோதம் காரணமாக விழுப்புரத்தைச் சேர்ந்த தீனா என்பவருடன் சேர்ந்து கொலை செய்ததாகவும் கூறினர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைக்க உள்ளோம் என்று அவர் கூறினார். இதுல எங்களுக்கு கிடைச்ச தடயம் என்னன்னா, ஒரு பாக்கெட்ல ஒரு சீட் ஒன்று இருந்துச்சு. அது வித்ரா, அந்த ATM பணம் வித்ரா பண்ண ஸ்லிப். அது சேதராப்பேட்ல இருந்து ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து வித்ரா பண்ணாரு. அந்த ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஸ் பேங்க்ல போய் பார்த்தோம். அது ஆக்சிஸ் பேங்க்ல இது கிடையாது. அவருடைய அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்ல இருந்துச்சு. ஆனா ஒரு பணம் எடுத்தது ATM, ஆக்சிஸ் பேங்க்ல ATM எடுத்தார். அந்த ஸ்லிப்பை வச்சுட்டு அந்த யாரோட அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்ல வெரிஃபை பண்ணும்போது முருகவேல் அப்படிங்கிற தெரிய வந்துச்சு. அவர் துணை காவலில் பணிபுரிகிறாரு திரிபுராவில். துணை ராணுவம்னு சொல்லலாம், பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், திரிபுரா ரைஃபிள்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அவர் திருச்சிற்றம்பலத்தை கூட்டுறவற்றை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சு. அதனுடைய அடிப்படையில் தீவிர புலன் விசாரணை செய்யும்போது விமல்குமார் அப்படின்னு ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணோம். என்ன காரணம் அப்படி சொன்னா, அவங்க சித்தி பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு முருகவேலு. அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும், அடுத்தது 2வது இவர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இவருடைய அப்பா கிட்ட இருந்து
முருகவேலோட அப்பா கிட்ட கடன் வாங்கியிருக்காரு இந்த விமல்குமார். அந்த பணத்தையும் திருப்பி கேட்டு இருந்திருக்காங்க, கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 காரணத்தினால இவரை எலிமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு வந்து குடியை ஏற்படுத்தி கொடுத்து, அவரோட சேர்ந்து விமல்குமார், அவருடைய நண்பர்கள் தீனா, ரவிக்குமார் 3 பேர் சேர்ந்து அவரை கம்பியால் அடிச்சும் தலையில கள்ள தூக்கி போட்டும் அவரை மர்டர் பண்ணது தெரிய வந்துச்சு. இதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களை கைது செஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு பிளைண்ட் கேஸ். அந்த யார் இறந்தது யாருன்னே தெரியாத ஒரு கேஸை வந்து வித்தின் 2-3 டேஸ்க்குள்ள அது யாருன்னு கண்டுபிடிச்சு அதில் என்ன மோட்டிவ் அப்படிங்கறத பார்த்து அதில் குற்றவாளிகள் யார் அப்படி சொல்லிட்டு எங்கள் டீம் வில்லியனூர், முதலியார்பேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க வந்து விரைவில் செயல்பட்டு அந்த 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.